ஒரு மேரேஜ்னா அது 50-50 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். ஆனா நிஜமாவே அது 50-50 தான் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பல நேரங்கள் எனக்கு தோன்ற விஷயம் அது கண்டிப்பா 50-50 இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா சம்டைம்ஸ் அது 60-40 இருக்கலாம், சம்டைம்ஸ் அது 70-30 இருக்கலாம். ஒருத்தங்க அதிகம் கிவரா இருக்கலாம், ஒருத்தங்க அதிகம் ரிசீவரா இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் ஒருத்தங்க 70% கொடுக்குறாங்கன்னா ஒரு 30% கொடுக்கறதுக்கு ஆப்போசிட்ல இருக்க பீப்பர்சன் ரெடியா இருக்காங்களா? எப்பவுமே ரிசீவிங் மோட்லயே இருக்காம அவங்களோட பார்ட்னர் இவ்வளவு நமக்கு 70% அவங்களோட சைடு கொடுக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் 20%, 30%, ஈவன் 10% கூட நீங்க கொடுக்க ரெடியா இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மேரேஜ் ஆர் ரிலேஷன்ஷிப் ஆர் உங்களோட லவ் லைஃப் அது நல்லா இருக்கும். எப்பவுமே ஒருத்தங்களே கிவரா இருக்கும்போது நம்ம பெரும்பாலும் சொல்றோம் 50-50 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது 50-50 இருந்தா ரொம்ப சந்தோஷம். பட் அப்படி முடியாத பட்சத்துல ஏதோ ஒரு காரணங்கள்னால புற சூழ்நிலைகள்னால உங்களால 50% ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க முடியாத சமயத்துல அட்லீஸ்ட் 10-20-30% உங்க பார்ட்னருக்கு கொடுக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் உடையாம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். ஸோ எவ்வளவு பேர் இணையிலிருந்து நான் ரிசீவரா மட்டும் இருக்க மாட்டேங்க, நான் கிவராகவும் இருக்க போறேன், நானும் என்னோட கான்ட்ரிபியூஷன் என் பார்ட்னருக்கு கொடுக்க போறேன், இமோஷனலாகவும் பிசிக்கலாகவும் அப்படிங்கிறவங்க மட்டும் கமெண்ட்ல